பண்ணிட்டியாடா? ஷேர் பண்ண ஸ்கிரீனா? ஓகே. சரிடா, டேட்டாபேஸ் போ. இது விட்டுரு. கனெக்ஷன் பார்க்கலாம். கனெக்ஷன்னா நான் ஹோம்வொர்க் பண்ணதுதானே கேக்குறீங்க? இல்லடா, இதுடா ஹோம்வொர்க் இல்லடா, அது டாஸ்க். சரிண்ணா. இது டேட்டாபேஸ் பாவன். டேட்டாபேஸ் எங்க ஸ்டோர் பண்ண? டவுன்லோட் பண்ணதுங்க நீ? நான் இது ரெண்டும் தான் நான் டவுன்லோட் பண்ணது. ஓகே. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனா இதுல திரும்ப ஆகல. சந்தோஷமாவும் திரும்ப வந்து முன்ன பண்ண டெலிட் பண்ணிட்டு இது பண்ணாங்க. இதுல அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் அனுப்பல நான் வாட்ஸ்அப்ல. SQL Plusல நீ என்ன பாஸ்வேர்ட் கொடுத்த? ஆனா SQL Plusல வந்து இதுதான் கேபிட்டல் N போட்டு எல்லா பாஸ்வேர்டும் ஒண்ணுதானா? NITHIS27 தான். சரி, ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விடு. எக்ஸ்ட்ராக்ட் போட்டு விடு. சரிங்க. சீல போடுறா. இல்ல வெயிட் பண்ண. இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகல. கேன்சல் பண்ணிட்டேன். சீல போடு. க்ளோஸ் பண்ணிடுறத, டெலீட் பண்ணிடு. சரி. அந்த மேல இருக்கிறத க்ளோஸ் பண்ணு. டெலீட் பண்ணிடு. ஷிஃப்ட் டெலீட் பண்ணு. சரி பரவாயில்ல. சரி. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடு. எக்ஸ்ட்ராக்ட் ஆல். ப்ரௌஸ். சி போ. நான் சி கொடுத்துட்டேன். சி கொடுத்துட்டியோ? செலக்ட். இல்ல ப்ரௌஸ் கூட. இதுல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. நியூ ஃபோல்டர் மேல இருக்கு, ஆர்கனைஸ் பக்கத்துல. Oracle 19 சீன் போடு. நான் இதுல கொண்டு வந்து 2 இது வைக்கவாண்ணா? 2 இதெல்லாம் இல்ல, நீ செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் கொடு. விட்டுரு. நம்ம ஆரம்பிப்போம். அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். சரிடா, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? இல்லைங்கண்ணா. நீ ஃபைல் எனக்கு அனுப்பிச்சிட்டு இல்ல, நான் நாளைக்கு செக் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். சரிங்க. ஒரே நிமிஷம்டா. எது முடிச்சிருக்கோம்? இது DDL-ம் DML-ம் முடிச்சிருக்கோங்கண்ணா. DML மெர்ஜ்னா மட்டும் அப்புறம் லாஸ்டா பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா, மெர்ஜ் மட்டும் இருக்கு, அதை விட்டுரு. சரி, நீ நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஓகே, மீதி இருக்கிற இதை முடிச்சிடலாமா? சரிங்கண்ணா.
ஓகேடா, ஷேரிங் ஆஃப் பண்ணிரு. இந்த ஆஃப் பண்றேன். நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்கண்ணா. என்ன சாப்பிட்ட? சப்பாத்திண்ணா. ஓகே ஓகேடா. இங்க பிஜிலேவா? தெரியாதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும். ஓகே. சோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? டிடிஎல், டிஎம்எல். கரெக்டா? சோ டிடிஎல் என்ன? டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா. என்னடா பண்ணலாம்? டிடிஎல் கிரியேட் பண்ணலாமா? கிரியேட், ஆல்டர்னா, ட்ரங்கேட், டிராப்னா. கிரியேட், ஆல்டர், ட்ரங்கேட், டிராப். டிஎம்எல் என்ன? இன்டர்வியூல சொல்ற மாதிரி சொல்லு. இன்டர்வியூல உனக்கு क्वेश्चन கேட்டா எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். டிஎம்எல் நதிங் பட் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்து சொல்லு. DML used various types of queries na insert, update, delete and merge. insert என்ன பண்ணும்? Insert is used to insert data and values in the table now. Data or values. சரி. சரிடா, இப்போ நம்ம பார்க்க போறது DQL. DQL சரியா? சரி. DQL அப்படின்னா என்னன்னா டேட்டா query language. DQL ஆனா DDL, DML, DRL தான் இருக்கு. DRL அல்ல DQL ரா. DRL or else DQL. நான் சொல்றேன். DRL அப்படின்னா டேட்டா ரிட்ரைவல். DQL டேட்டா query language. சரியா? சரி. ரெண்டும் சேம் தான். சில பேர் DQLன்னுவாங்க, சில பேர் ரிட்ரைவல்னுவாங்க. ரிட்ரைவல்னா தெரியும்ல? ரிட்ரைவல்னா என்ன? ரிட்ரைவல்னா இது டேட்டா இப்போ டெலீட் பண்ணிட்டோம்னா அது திரும்ப எடுக்கிறதுக்கு கிடையாது. ரிட்ரைவல்னா இருக்கிற டேட்டாவை பார்க்கிறது. ரிட்ரைவ் பண்றோம்னு சொல்றாங்கல்ல. கேக்குதாடா? கேக்குது. அதாவது ஒரு டேட்டா ஒரு டேபிள்ல இருக்கு. சோ அத வந்துட்டு நம்ம என்னோட டேட்டா பேஸ் வந்து பேக் எண்ட்ல இருக்குமா? கரெக்டா இருக்கும். அங்க 1 2 3ன்னு இருக்கு. உன் பேர் வந்து ராமு, குமார், நிதிஷ் இப்படி இருக்கு. ஓகேயா? சோ நம்மளுக்கு இது என்னவா இருக்கும்? ஸ்டூடண்ட் ஐடி, ஸ்டூடண்ட் நேம். இது நேம். கரெக்டா? சோ இது வரைக்கும் நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்னா இந்த டேபிளை காலம் கிரியேட் பண்ற சொல்லி கொடுத்தாச்சு. டேபிளை கிரியேட் பண்ற சொல்லி கொடுத்தாச்சு. டேபிளுக்குள்ள காலம் வந்துருச்சு. ஓகேயா? ஓகே. டேட்டா இன்சர்ட் பண்ற சொல்லி கொடுத்தாச்சு. டேட்டாவை அப்டேட் பண்றது சொல்லி கொடுத்தாச்சு. கரெக்டா? ஆமா. பட் இந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணும்? போட்டாச்சு, கிரியேட் பண்ணிட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும் தெரியும்ல? யூஸ் பண்ணணும்ல? கரெக்டா? யூஸ் பண்ணாதான் அடுத்து ஃபர்தரா ப்ராசஸ் பண்ண முடியும். சோ அதுக்கு யூஸ் பண்றதுதான் டேட்டா query ஆர் டேட்டா ரிட்ரைவல் லாங்குவேஜ். ஓகே? ஓகே. சோ இதோட ஒண்ணுமே கிடையாது, செலக்ட் தான். இதோட கீவேர்டு வந்து செலக்ட்.
நம்ம எப்படி கிரியேட் அங்க வச்சிருந்தோமோ சேம் கிரியேட் மாதிரி என்ன வச்சிருந்தோம், ஆல்டர் இருந்துச்சு, ட்ரங்கேட் இருந்துச்சு, ட்ராப் இருந்துச்சு, இது வந்து இன்சர்ட் இருந்துச்சு, அப்டேட் இருந்துச்சு, மெர்ஜ் டெலீட் இருந்ததா. ஆமா. ஆனா டிக்யூஎல்க்கு ஒண்ணே ஒன்று தான் செலக்ட். சரிங்க. ஓகேவா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இப்படி போட்டீங்கன்னா அந்த டேபிள்ல இருக்க எல்லா டேட்டா வந்துடும். பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டூடெண்ட் டேபிளா, செலக்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் xx byt underscore student management system underscore student details underscore t ன்றது டேபிள். ஓகேயா? ஓகே. ஸோ இதுதான் டேட்டா குவரியோட லாங்குவேஜ். ஸோ இப்படி போட்டா என்ன ஆகும்னா எல்லா டேட்டா வந்துடும். ஓகே, இல்ல எனக்கு பர்டிகுலரா எனக்கு ராமன்ற டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன போடலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். எங்கன்னு எப்படி சொல்லணும் சிஸ்டம்க்கு? வேர் போடணுமா? கரெக்ட். வேர் என்ன போடுவோம் அடுத்து? பிரைமரி கீ வேல்யூ ஆர் நோன் காலம். கரெக்ட்டா? ஆமா. சோ இந்த இடத்துல நம்ம பிரைமரி கீ போறனால போடலாம் ஸ்டூடண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. இல்ல நமக்கு ஸ்டூடண்ட் ஐடி எப்படி உனக்கு தெரியாது, புரியுதா? உன்னோட டேட்டால ராமன்னு தெரியும். கரெக்ட்டா? ஆமா. ஐடி நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. சோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம காலம் நேம் போயிடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேம் டேபிள் நேம் வேர் ஸ்டூடண்ட் நேம் ஈக்குவல் டு எப்படி பண்ணோம்? சிங்கிள் கோட்ஸ். கரெக்ட். சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள ராம். ஏன் சிங்கிள் கோட்ஸ்? நான் ஸ்ட்ரிங்லாம் அதுல தான். கரெக்ட். ஸ்ட்ரிங் வேர்கேர் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் வேர்கேர்னு சொல்லுவாங்க. பட் ஸ்ட்ரிங்ன்றத காமன் கோடிங் லாங்குவேஜ். சரியா? சரி. சோ எந்த இடத்துல ஸ்ட்ரிங்கோ வேர்கேரோ வருதுனாலும் அங்க வந்து கோட்ஸ் போட்டு தான் பாஸ் பண்ணணும். சரி. ஓகே. ஓகே. சோ அடுத்து எனக்கு வந்துட்டு ஸ்டூடண்ட்ன்ற காலம் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவேன்? ஸ்டூடண்ட் நெக்ஸ்ட் நேம்ன்ற காலம் மட்டும் எனக்கு வேணும். இப்போ நான் ஸ்டார் போறதுன்றது நீங்க ஏன் ஸ்டார் போறோம் சொல்லு? ஸ்டார் அப்படின்னா என்ன? ஸ்டார் மல்டிப்ளை ஆமா தெரியல. கிடையாது. ஸ்டார்ன்றது எல்லா டேட்டாவும் ஆல் அப்படின்றது சொல்றதுக்கு பதிலாக தான் ஸ்டார். சரி. ஓகே. சரி. எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்றத சொல்றதுக்கு பதிலா ஸ்டார் அப்படின்றது நம்ம சொல்றோம் சிஸ்டம்க்கு. ஸ்டார்னா எல்லா காலமும் எடுத்து வரும். இதுல எத்தனை 100 நேம் இருக்கு, அட்ரஸ், சிட்டி, கோட், வேற என்ன, ஸ்டேட், இந்த மாதிரி எத்தனை காலம் இருந்தாலும் நீ ஸ்டார் போட்டீங்கன்னா எல்லா காலமும் எடுத்து வரும். ஓகே. உனக்கு இப்ப பர்టిక్యులர் காலம் மட்டும் வரணும்னா என்ன பண்ணணும் சொல்லு, நீ சொல்லு பார்க்கலாம். பர்టిక్యులர் காலம் ஸ்டார் இல்லாம நம்ம செலக்ட் ஃப்ரம் அந்த காலம் செலக்ட் ஃப்ரம் நான் டேபிள் நேம் போட்டு கீழே நம்ம வேர் யூஸ் பண்ணி அந்த காலம் மட்டும் போட்டுடலாம். வேர் என்னன்னு போடணும்? எனக்கு நேம் வேணும். நேம் சொல்லு. ஸ்டூடண்ட் நேம் அப்படின்னு போட்டுடலாம். வேர் ஸ்டூடண்ட் நேம் ஈக்குவல் டுன்னு போட்டு அந்த ராம் மாதிரி அதுல இருக்க சிங்கிள் கோட்ல இருக்க எல்லா பேரையும் போட்டோம்னா வந்துடும்.
எல்லா பேரையும் போட்டா வந்துருமா? சரி, இப்போ 3 பேர் இருக்கு. இப்போ இவ்வளவு பேர் இருக்கு. இப்போ ஒன்னொன்னா எடுத்து போடுவியா? இல்லைங்க அந்த ஆனா மேல இந்த டேபிள் நேம் பக்கத்துலயே ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு போடலாமா? டேபிள் நேம் பக்கத்துல இங்கயா? ஆமா. அப்ப வேற தூக்கிடலாமா? எடுத்துடலாம். சரி, இது கரெக்ட் அப்படியா? தெரியல. இதுதான் வந்துட்டு என்னோட டேட்டா பேஸ் தான். சரியா? ஆபீஸ்ல ஒர்க் பண்றது இந்த டூல் தான். ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஒரு டூல் வச்சிருப்பாங்க. டிபெண்ட்ஸ். எஸ்கியூஎல் டெவலப்பர்ன்றது காமன். ஓகே, சரி. இது வந்து பெய்டு வெர்ஷன் வச்சுக்க. கம்பெனி எல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க. சரி. கொஞ்சம் ரெண்டுக்கும் எல்லாத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இது. இப்போ நான் உனக்கு காட்டுறேன். நான் என்னோட ரியல் டைம்ல நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறத நான் உனக்கு காட்டுறேன். சரியா? சரி. star from table name. இந்த பாட்டு நான் அப்புறம் சொல்லி தரேன். இதுதான் டேபிள். ஓகே, ஏன் இதுல நான் உனக்கு சொல்லி கொடுத்ததுக்கும் இந்த டேபிளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் சொல்லு? அண்டர்ஸ்கோர் டி இல்ல. அண்டர்ஸ்கோர் டி இல்ல. ஏன்னா எங்க கம்பெனில ஒரு மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. சரியா? சோ அந்தந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். பட் மற்றபடி சிமிலரா இருக்கு. பாத்தியா? எக்ஸ்ஆர்எஃப் நான் ஒர்க் பண்ற கம்பெனி, இஆர்எஸ் நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட், எம்ஆர்சி ஹெட்டர்ன்றது எம்ஆர்சி ஹெட்டர் டீடைல்ஸ்ன்றது டேபிள் நேம். சரியா? சோ ஸ்டார் போட்டேன், எனக்கு எல்லா காலமும் வந்துருச்சு. கரெக்டா? எல்லாமே உனக்கு தெரியுதாடா? காலம் கீழ இருக்கு தெரியுதுங்கண்ணா. நடுவுல இந்த ஸ்கிரீன் வருதா? Black கலர் ஸ்கிரீன் மாதிரி ஏதாவது? பிளாக்ல இல்லைங்க, எல்லாம் ஒயிட்டா இருக்குண்ணா. இந்த சைடு எஸ்ஆர்எஃப் அபெக்ஸ் அதுல இருக்குன்னா, இந்த சைடு 160 வர தெரியுதுங்கண்ணா. 160ண்ணா. 150 160 இந்த காலம்லண்ணா. ஓகே ஓகே, சூப்பர்ரா. அதான் கேட்டேன். ஏன்னா எனக்கு இந்த நடுவுல ஒரு குட்டி ஸ்கிரீன் பாக்ஸ் இருக்கு ஸ்கைப்போடது, அதான் உனக்கு மறக்கிதான் கேட்டேன். இல்ல. ஓகே, சோ இப்போ நான் ஸ்டார் போட்டேன், எனக்கு எல்லாமே வந்திருக்கு. எனக்கு வந்துட்டு இப்போ பர்டிகுலர் நேம், வெண்டார் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்டாருக்கு தான் ஆல்னு சொன்னோமா? ஸ்டார் டசன்ட் மீன் ஸ்டார் வந்து ஆல் காலம்ஸ். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரி. ஸ்டார்னு போட்டா இல்ல இருக்க எல்லா காலமும் எல்லா காலம்ஸும். R refers to all columns. ஓகே, ஓகே. சோ அப்ப எனக்கு பர்టిక్యులர் காலம் வேணும்னா இந்த ஸ்டாருக்கு பதிலா அந்த காலம் நேம். ஓகே, இப்போ அந்த காலம் நேம் வந்துருச்சு. இப்போ ஐடி வந்துச்சா? சோ இங்க தான் நீ பண்ணணும். சோ அப்ப என்ன பண்ணணும்?
ஆனா இந்த செலக்ட் சொல்றா. செலக்ட் அந்த வெண்டர் நேம் பக்கத்துல அந்த செப்பரேஷன் ஆபரேட்டர் நீங்க போட்டுருக்கீங்க. கமா. சோ அதேதான். உனக்கு எங்க என்ன வேணுமோ காலம் 1 கமா காலம் 2 கமா கடைசி காலமுக்கு கமா இருக்க கூடாது. சரியா? எங்க செப்பரேட் பண்றியோ அங்க மட்டும் தான் கமா இருக்கணும். மத்தபடி எல்லா இடத்துலயும் கமா, கடைசியில இருக்க முடியும் போது கமா இருக்க கூடாது. சோ இப்படி போட்டுக்கலாம். நீ இப்ப நம்ம கேஸ்ல வா, நம்ம டேபிளுக்கு வா. இப்ப சொல்லு, நான் எனக்கு வந்துட்டு ராம் நேம் மட்டும் எடுக்கணும், நேமும் பின்கோடு எடுக்கணும். இப்ப சொல்லு. செலக்ட் நேம் கமா செலக்ட் நேம் கமா பின்கோட் ஃப்ரம் நான் டேபிள் நேம் அந்த xx byt சொல்லு. xx byt underscore SMS student management system underscore student underscore details underscore team. ஓகே. இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இது வந்துடும், நேமும் பின்கோடும். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு பர்டிகுலரா வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் 2 தான் வேணும். என்ன பண்ணுவேன், ஸ்டூடெண்ட் ஐடின்னு போட்டு நீ வேற கண்டிஷன் யூஸ் பண்ணிப்போம். கரெக்டா? ஆமாம். இப்போ பொறுத்த வரைக்கும் உனக்கு வேற கண்டிஷன்ல ஒன்று தான் தெரியும். ஓகே, வேற கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபில்டரிங். ஓகே, ஓகே. எப்படின்னா இப்போ நீ என்னென்ன ஏதாவது ஆன்லைன்ல இது வாங்குவியா? ஆன்லைன்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவியாடா? இல்ல அண்ணா. எதுவுமே வாங்க மாட்டியா? வாங்கினதே இல்லையா இது வரைக்கும்? இதெல்லாம் வாங்கியிருக்கோம், வாட்டர் பாட்டில். அது மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கல. ஸோ அதேதான், இப்போ உனக்கு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, நீ போய் பார்ப்ப, நீ என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்து வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருவியா? உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. செலக்ட் வாட்டர் பாட்டில்ஸ் ஃப்ரம் எதுல வாங்குவ? அமேசான். சரியா? அப்ப உனக்கு எல்லா வாட்டர் பாட்டிலும் ஷோ ஆகும். வாட்டர் பாட்டில் 1, வாட்டர் பாட்டில் 2, அப்படியே உனக்கு எல்லா வாட்டர் பாட்டிலும் ஷோ ஆகும். வாட்டர் பாட்டில் என்ன வரைக்கும் ஷோ ஆகுமா? நீ அடுத்து என்ன பண்ணுவ, ஒரு 500 பாப்ப. அப்ப செலக்ட் வாட்டர் பாட்டில்ஸ் ஃப்ரம் அமேசான் வேர் price equal to 500. சோ அப்ப என்ன வரும், இந்த W1 வாட்டர் பாட்டில் இத்தனை இருக்கு, அதுல எதெல்லாம் 500 இருக்கோ அது மட்டும் வரும். கரெக்டா? இப்போ வாட்டர் பாட்டில் 1 வாட்டர் பாட்டில் 2 அதுன்னு வச்சுக்க. சோ இதுதான் ஃபில்டரிங் பர்பஸ். இதை யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம வேர் யூஸ் பண்றோம். எங்கன்றது எதை எங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்றது தான் வேர். ஓகே. ஸோ உனக்கு ஒரு டேட்டாவை எனக்கு ஷார்ட் பண்ணணும், எனக்கு இந்த டேட்டா தான் பர்டிகுலர் ரெக்கார்டு வேணும் அப்படின்னு நீ பண்றதுக்கு தான் வேர் கண்டிஷன். ஓகே. வேருக்கு ஒரு பெரிய கான்செப்டே இருக்கு, நான் உனக்கு பின்னாடி வரும். அது நான் இந்த இடத்துல உனக்கு சொல்றேன். நீ நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீ வேர்லயே நிறைய பண்ணி பார்க்கலாம். சரியா? வேற புரிஞ்சா? செலக்ட் புரிஞ்சா? புரிஞ்சு. ஏதாவது டவுட் இருக்கா அதுல? எழுதிக்கிறியா? நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கோ. நான் சொல்லும்போது நோட் பண்ணாத, நான் டைம் தரும்போது நோட் பண்ணிக்கோ. இப்ப எழுதல, நான் இனிமே தான் நோட் பண்ண போறேன். சரி, ஓகே, எழுதிரு இப்பவே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போய் கேட்டுரு. சரிங்க.
அண்ணா முடிச்சடா. முடிச்சிட்டேன். கேக்குதாடா? கேக்குதுண்ணா. இப்போ தெரிஞ்சா இதுக்கு வந்து இதே சொல்றேன். இதுக்கோ to fetch data from the table or database. ஓகே, இதான் கீவேர்ட். இன்டர்வியூல கேட்டானா அப்படி சொல்லு. DQL DRL DQL or DRL அப்படி வேணா கேட்பாங்க. சரிங்க. to fetch data from the table or database. DQL or DRL அப்படிங்கிறாங்க. DQL is data query language. It is also known as data retrieval language. It is used to fetch data from the table. சரிங்க. ஓகே, அப்படி சொல்லிக்கணும். இதுல செலக்ட் தான் கீவேர்டு. ஸோ செலக்ட் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கோ. ஓகே, சரிங்க. இதுதான் DQL DRL. அடுத்து வந்துட்டு DCL. DCL என்ன தெரியுமா? டேட்டா கண்ட்ரோல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். கரெக்டா? கண்ட்ரோல் அப்படின்னா என்னது? கண்ட்ரோல் நம்ம டேட்டா எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்றதுன்னு நினைக்கிறேன். அதிக டேட்டா இருந்ததுனால. எப்படி சொல்றது? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்ன்றது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல 5000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, சரிங்க. அதுல 10 பேருக்கு மட்டும்தான் இந்த டேபிள் தேவைப்படும். இப்ப நான் சொல்றேன் பாத்தியா, இப்ப நான் இந்த டேபிள் வச்சிருக்கேன்ல, இது வந்து ஒரு 10 பேர் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதை தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படாது. அதனால என்ன இருக்குன்னா, இனிஷியலா ஆக்சஸ் இருக்காது வேற எந்த ஒரு இதுக்குமே. ஓகே, அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்கீமா அப்படின்னு இருக்கு. ஸ்கீமா படிச்சிருக்கியா நீ? இல்லையா? ஸ்கீமான்னு ஒரு இது இருக்கும். ஸ்கீமான்றது சும்மா சொல்றேன், எனக்குமே ஸ்கீமா பத்தி தெரியாது, நீ நெட்ல பாத்துக்கோ. ஸ்கீமான்றது நான் உனக்கு எப்படி டிஃபைன் பண்றேன்னா, ஈஸியா சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்றேன். ஒரு டேட்டாபேஸ்க்கு ஒரு டேட்டாபேஸ் கீழே இருக்க ஒரு எக்ஸல்ல காட்டுறேன். ஸோ இதுதான் டேட்டாபேஸ். நான் பொறுத்த வரைக்கும் 19C ஆரக்கிள். இந்த 19C கீழே இது வந்து ஒரு பெரிய ரூம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் டேட்டாபேஸ் 19C நம்மளோட பொறுத்த வரைக்கும். இதுல ஸ்கீமான்றது இந்த ஒரு பாக்ஸும் ஒரு ஸ்கீமாஸ் ஞாபகம் வச்சுக்கோ. நான் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம்டா. ஓகேங்க. ஓகேடா. ஸோ இதுல இருக்கிறத இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிடுவாங்க, ஒரு செக்ரிகேட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டானது. இதுதான் RDBMS கீழே வரும். RDBMS நம்ம இனிஷியலா சொன்னோம் பாத்தியா? கேக்குதாடா? கேக்குதுங்கண்ணா. ஸோ அந்த RDBMS கீழே வரும். ஓகே, இது நமக்கு தெரியணும் அவ்வளவு அவசியம் கிடையாது, பட் உனக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஓகே. ஓகே, ஸோ இந்த ஒரு பெரிய டேட்டாபேஸ்க்குள்ள
ஸ்மால் ரூம்ஸா கொடுத்துருவாங்க. ரூம்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்கீமா. ஸோ இதுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் இதை அக்சஸ் பண்ண முடியும். ஸ்கீமா 1, ஓகேவா? இது ஸ்கீமா 2. இது ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கவேன். யூஸ்வலா என்ன இருக்கும்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ப்ராட்னு இருக்கும், ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அது கம்பெனியை பொறுத்து தான். ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்கீமா. என்ன பேரா வேணா இருக்கலாம், அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கீமா. ஆனா இது அக்சஸ் பண்றவங்க வந்து இதுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியுமா? கரெக்ட். இது யாருக்கெல்லாம் அசைனா இருக்கோ அவங்க மட்டும் தான் இதை அக்சஸ் பண்ண முடியும். இது யாருக்கெல்லாம் அசைனா இருக்கோ அவங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓ சரிங்க. இது யாருக்கா இருக்கோ அவங்க அக்சஸ் பண்ண முடியும். சரியா? சரிங்க. இததான் நம்ம வந்துட்டு நம்ம வந்து டெவலப்பர்ஸ். கரெக்டா? நம்மளுக்கு இது ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இருக்கலாம், இல்லாம போகலாம். என்ன நடக்கும்னா, நீ இனிஷியலா வந்துட்டு இந்த ஸ்கீமா 1ல இருப்ப. நாளைக்கு உன்னோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்கீமா 2ல வந்து டேட்டா இருக்கும், அங்க கொடுப்பாங்க. சரியா? ஓகேங்க. சோ அப்ப இங்க இருக்க டேட்டாவை நீ இங்க அக்சஸ் பண்ற தேவை வரும். ஓகே. சோ அந்த டைம்ல யூஸ் ஆகுறதா இந்த DCL. அது ரொம்ப சிம்பிள், உனக்கு புரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா உனக்கு தெரியும், ஆனா இப்ப புரியும் பாரு உனக்கு. புரிஞ்ச ஸ்கீமானா என்னன்னு புரிஞ்சா? ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும், அதுதான் ஸ்கீமா. அத இதுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகே. சோ இந்த ஸ்கீமால நீ என்ன கிரியேட் பண்ணினாலும் இதுக்குள்ளதான் இருக்கும். இதை தாண்டி இங்கேயோ இருக்காது. அப்ப இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டு அலோ பெர்மிஷன் அந்த பெர்மிஷன் இருந்தாதான் உன்னால அக்சஸே பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன பாத்தியா உனக்கு, இங்க என்னோட டேபிள் வந்துட்டு இப்படி இருக்கா, இதுதான் என்னோட ஸ்கீமா. நான் ஸ்கீமா போட்டு கால் பண்றேன். கால் ஆகுதா? டேபிள் வருதாடா? டேபிள் வருது. ஓகே. பட் இதுவே பாரு, நான் வேற ஒரு ஸ்கீமா நேம் கொடுக்குறேன், ஆப்ஸ்னு கொடுக்குறேன். என்ன வருது? டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. கரெக்டா? ஆமா. ஏன்னா அக்சஸ் கிடையாது. சரிங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு இதோட மெயின் டிசைனே செக்யூரிட்டி தான். ஓகே, this is for security purpose or access. இதுக்காக தான் நம்ம DCL யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதுல இருக்கிறது 2 கமாண்ட், ஒன்னு grant, இன்னொன்னு revoke. ஓகேயா? ஓகே. சோ இதுதான் grant அப்படின்னா என்னது? பர்மிஷன். அதான் access granted-னா பர்மிஷன் உனக்கு தரோம் அப்படின்ற அர்த்தம். அதோட கீவேர்ட் அதை சொல்ற மாதிரி தான் grant. revokeன்றது கொடுத்தத, அதாவது revoke grant இல்லாம revoke பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா access இருந்தாதான் அதை வாங்க முடியும். இல்லாத access எப்படி நீ எடுப்ப திரும்ப? சோ revoke-க்கு grant இருக்கணும். grant இருந்தாதான் revoke பண்ண முடியும். ஓகே. சோ இங்க பாரு, நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்ப நான் இந்த டேபிள் வச்சுக்கிறேன், தெரியுதாடா? தெரியுது. டேபிள் என்ன சொல்றேன், grant இங்கே எழுதுறேன், நாங்க எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறோம் உனக்கு. ஓகேவா? grant கொடுக்க போறோம். ஓகேவா? grantனு சொல்லியாச்சு சிஸ்டம்ட்ட. என்ன grant பண்ணலாம், அதாவது அதுவும் டிபெண்ட்ஸ் தான். செலக்ட் மட்டும் பாக்குற மாதிரி இருக்கலாம், வெறும் டேட்டா வியூ பர்பஸ்க்காக கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்ல இன்சர்ட்டும் பண்ற மாதிரி இருக்கலாம். கரெக்டா? இல்ல அப்டேட்டும் பண்றதுக்கு அக்சஸ் வேணும்னு கேட்கலாம், இல்ல டெலீட்டும் பண்ணணும்னு கேட்கலாம், இல்ல எல்லாமே எனக்கு வேணும், நான் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த ஃபுல் அக்சஸ் வேணும்.
ஓகே ஓகே. சிம்பிளா சொல்ல போனோம்னா எல்லாம் அப்படின்னா ஆள் கொடுத்தோம்னா வீட்டு சாவியவே உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி. சரிண்ணா. இல்ல ஏதோ ஒன்று பர்டிகுலர் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னா வீட்டோட பெட்ரூம் சாவி மட்டும் கொடுக்குற மாதிரி. இல்ல அப்டேட் மட்டும் வேணும்னா கிச்சன் சாவி மட்டும் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த கிராண்டை யூஸ் பண்ணி தான் உனக்கு அக்சஸ் நீ கொடுக்க போற. அதுக்கு என்ன மாதிரியான அக்சஸ் நீ தான் முடிவு பண்ணிக்கணும். டிபெண்ட்ஸ். யூசர் கேட்கறாங்க, உனக்கு தேவைப்படுதோ அதுக்கு யூஸ் பண்றதா இந்த கிராண்ட். ஓகே ஸோ கிராண்ட் இப்போ நான் செலக்ட் கொடுக்குறேன் பாரு. செலக்ட். இப்போ என்னோட ஓனர் ஸ்கீம் என்ன? ஆப்ஸ்க்கு ஆப்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? சர்ஃப் அபெக்ஸ். இதுதான் ஓனர் ஸ்கீமா. ஓகே. ஓனர் ஸ்கீமான்றது ஒன்றும் கிடையாது. நீ எந்த ஸ்கீமால லேபிள் கிரியேட் பண்றியோ அதான். ஓகேவா? நீ இனிஷியலா போய் ஒரு டேபிள்ல கிரியேட் பண்ண பார்த்தியா, உனக்கு வேலை கொடுத்துட்டு ஒரு டேட்டாபேஸ்ல எப்படி ஸ்கில் டெவலப்பர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கல்ல, நீ டெவலப் பண்ணி கிரியேட் பண்ண பார்த்தியா, அப்ப உனக்கு எந்த ஆக்சஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆக்சஸ்ல இருக்க ஸ்கீமாவோட டேபிள் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்ப உனக்கு இந்த ஆக்சஸ் இருக்குன்னா இந்த ஆக்சஸ்ல தான் லாகினே பண்ணிருப்ப. சரியா? அந்த ஆக்சஸ்ல டேபிள் கிரியேட் பண்ணினா இந்த ஆக்சஸ் இதுக்குள்ள இந்த ஸ்கீமால தான் இருக்கும். ஓகே, அதுதான் அந்த ஓனர் ஸ்கீமான்னு சொல்றது. ஓகேயா? அந்த ஸ்கீமாங்க அவங்களே நமக்கு கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லிடுவாங்க இதான் ஸ்கீமான்ட்டு. அதை நீ பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம்டா. நீ பாரு, எனக்கு பாருங்க எஸ்ஆர்எஃப் அபெக்ஸ்னு இருக்கா மேல தெரியுதா? சோ இதுதான் ஸ்கீமாவா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உன்னோட டேபிளோட ஸ்கீமா கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்றேன் பாரு. என்ன பண்ணணும்னா டேபிள் நேம் இருக்கா, அதை எடுத்து டிஎஸ்சி டெஸ்க் போட்டீங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேயா? தெரியுதாடா? தெரியுதுங்கண்ணா. அதுல இங்க என்ன இருக்கு? அபெக்ஸ் இருக்கா? இங்க நான் என்ன கொடுத்தேன்? டெஸ்க்ல நான் ஸ்கீமாவே கொடுக்கல. ஆனா அது வியூ ஓபன் ஆகும்போது எப்படியா இருக்கு? ஓனர் நேமோட ஓபன் ஆயிருக்கு. கரெக்டா? இப்ப பாரு, இங்க வேற ஒன்னு ஓபன் பண்ணிருக்கேன். முன்னாடி ஓபன் பண்ணது இது என்னவா இருக்கு? P1 இருக்கு. சோ அதோட ஓனர் ஸ்கீமா PO. சோ இந்த மாதிரி நீ கிரியேட் பண்ணும்போது அதுவே கிரியேட் ஆயிரும். நீ ஸ்கீமா மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செலக்ட்ல ஓனர் ஸ்கீமாலேயே இருந்தீங்கன்னா ஓகே. இல்ல வேற ஸ்கீமால வந்துட்டு நீ அக்சஸ் பண்ணும்போது நீ ஓனர் ஸ்கீமாவை மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்க என்னன்னா இப்ப கிராண்ட் செலக்ட்னு ஓகே சொல்லியாச்சு. கிராண்ட் பண்ண போற என்ன ஆக்சஸ்னா செலக்ட் ஆக்சஸ். அதான் செலக்ட். எது மேல பண்ண போறோம்? டேபிள் மேல. சோ ஆன். ஓகே, ஆன் டேபிள் நேம். டேபிள் நேம் எப்படி இருக்கணும்? ஓனர் டாட் டேபிள் நேம் இருக்கணும். ஏன்னா அப்பதான் சிஸ்டம்க்கு தெரியும் இது இந்த ஓனர் ஸ்கீமால இருக்கு, இன்னொரு ஸ்கீமாக்கு போகணும்னு. ஓகே, என்ன சொல்லலாம்? டார்கெட் ஸ்கீமா. சரியா? சோ இதுதான். இப்ப நான் இங்க எழுதுறேன் பாரு, உனக்கு கொரி புரியும் உனக்கு. இப்ப நான் கிராண்ட் கொடுத்துட்டேன். கிராண்டுக்கு அடுத்து என்ன கொடுப்பேன்? செலக்ட். ஏன்னா நான் செலக்ட் அக்சஸ் போதும் இப்போதைக்கு. செலக்ட். இப்போ நான் டைரக்டா வெறும் டேபிள் நேம் மட்டும் கொடுக்குறேன். செலக்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓனர் நேம் டாட் டேபிள் நேமா டு என்னது? எனக்கு இன்னொரு ஸ்கீமா வந்து ஆப்ஸ்னு வச்சுக்க. ஓகே, ஓகேடா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன சொல்லுது? இன்வாலிட் பிரிவிலேஜ் அப்படின்னு வருதா? ஏன்னா அதுவே தெரியல இது எந்த டேபிள்ல இருக்கா இல்லையானே தெரியல. ஏன்னா ஓனர் நேம் நம்ம கொடுக்கல. ஓகே, சோ இப்போ நான் ஓனரை கொடுத்துட்டேன். இப்ப ரன் பண்ணவா?
நான் மிஸ்ஸிங் இதுதான். இருக்கேன். எனக்கு எந்த அக்சஸுமே இல்லடா. அந்த இதுக்கு ஆக்சஸ் இருக்காதுடா, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயும். சரிங்க. ஏன்னா இதெல்லாம் பிசினஸ் ரிலேட்டட்னால ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கும். அதனால எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் கொடுக்க மாட்டாங்க, அதனாலதான் வரல. ஆனா அதான் கொரி கிராண்ட் செலக்ட் ஓனர் ஸ்கீமா டாட் என்ன சொல்லுதுன்னா, இது நான் ஆப் ஸ்கீமால இருந்து ரன் பண்றேன் தெரியுதா? சோ இதுல வந்து உன்னால ஆக்சஸ் இருக்க முடியாதுன்னு சொல்லுது. நான் உனக்கு வேற டேபிள்ல நான் உனக்கு போட்டு தரேன், அதுல உனக்கு ஆக்சஸ் இருக்கும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டேபிள். இது நான் சும்மா டேபிள் நேம் மட்டும் உன்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதோட ஓனர் எப்படி பார்க்கணும், டெஸ்க்னு போட்டீங்கன்னா வந்துடும். ஓகே, இந்த டேபிள் இல்லைன்னு சொல்லிடுச்சு. டெஸ்க்னு போட்டா வந்துச்சா? என்ன ஸ்கீம் ஓனர் இது? ஏபி. அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, ஏபி டாட் டேபிள் நேம் டு நம்மளோட டார்கெட்டட் ஸ்கீமா. ஓகே, டோட்டல்ல வந்துட்டு செமிகோலன் தான் ரன் ஆகாது. இங்க என்ன வந்திருக்கு? நான் கிராண்ட் சக்சீடர் வந்திருக்கு. அப்போ ஆக்சஸ் வந்துருச்சு. சரி, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டேபிள போய் நான் அங்க பாக்குறேன். நான் இப்ப அபெக்ஸ்க்கு போயிடுறேன். ஓகே, இப்ப அந்த டேபிள்ல இருந்து இந்த ஸ்கீமாக்கு ஆக்சஸ் கொடுத்தாச்சா? அண்ணா இப்போ அந்த டேபிள் அந்த ஓனர் ஸ்கீமால நீ ஆக்சஸ் கொடுத்தாச்சா? ஆனா இப்போ எனக்கு அந்த இது புரியல கொஞ்சம். இது புரியலையா? அதாவது இப்போ நான் இருக்கிறது வந்து ஆப் ஸ்கீமாட ஆப்ஸ். ஓகேவா? சரிங்க. இந்த ஸ்கீமால இந்த டேபிள் இருக்கு. ஓகே, சரிங்க. இந்த டேபிள்ல இருந்து நான் எஸ்ஆர்எஃப் அபெக்ஸ் அப்படின்ற என்னோட ஸ்கீமா, எனக்கு இந்த ஸ்கீமால எனக்கு இந்த டேட்டா தேவை. சரியா? அதுக்கு நான் செலக்ட்ன்ற அப்ப ஆக்சஸ் கொடுத்துட்டேன். சரிங்க. ஆனா இந்த ஏபி சப்ளைஸ் டேபிள் நேம்லனா இது வந்து நம்ம அந்த புதுசா அந்த இந்த சைடு இருக்க அந்த எஸ்ஆர்எஃப் அபெக்ஸ் வந்து நம்ம கிராண்ட் கேக்குறோமாண்ணா? கிராண்ட்ஸ் கொடுக்குறோம். சரிங்க. நீ பார்த்தாலே புரியலையா? கிராண்ட் பண்ண போறோம். என்ன பண்ணணும், என்ன கிராண்ட்? செலக்ட் எது மேல? ஆன் டேபிள் நேம். இந்த டேபிள் நேம் மேல எங்க கொடுக்க போறோம்? டு எஸ்ஆர்எஃப் அபெக்ஸ். புரிஞ்சு. அந்த ஏபி சப்ளைஸ் டேபிள்ல வந்து நம்ம அந்த எஸ்ஆர்எஃப் அபெக்ஸ் கொடுக்கறோம்னா கரெக்ட், ஆக்சஸ் கொடுக்கறோம். ஓகே, சோ அப்ப இந்த டேபிளோட டீடைல் இங்க வரணுமா? செலக்ட் பண்ண வரணுமா? ஆமா, நான் செலக்ட் பண்றேன்.
என்ன வருது? டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் டேபிள் இந்த இதுல இல்லைன்னு சொல்லி வருது. நான் எக்ஸிட் ஏன் இல்ல சொல்லு. ஆனா நம்ம கரெக்ட் நான் கிராண்ட் சக்சீடன் வந்ததுன்னா ஆனா இதுல எதுன்னு தெரியலண்ணா. புரியல. அதுல கொடுக்கும்போது கிராண்ட் சக்சீடன் வந்ததுன்னா இந்த இதுல வேற ஸ்கீமால இருந்து, அதாவது வேற ஸ்கீமால இருந்து இன்னொரு ஸ்கீமாவை நம்ம கால் பண்ணும்போது அதை மென்ஷன் பண்ணணும். சரிங்க. ஓகேயா? இப்ப உங்க கிளாஸ்ல ராமன் ஒருத்தர் இருக்கான், சரியா? ரெண்டு பேர் இருக்காங்க ராமனு. பக்கத்து கிளாஸ்ல இருந்து ராமன் கூப்பிட்டா தெரியும், ரெண்டு பேரும் தான் தெரியும். அதை பொறுத்த வரைக்கும் தெரியாது. கரெக்டா? குழம்பேறு சிஸ்டம். எஸ் ராம் அப்படின்னா ஓகே, எஸ் ராமன் ஒருத்தர் இருக்கேன், ஏ ராமன் ஒருத்தர் இருக்கேன். எஸ் ராம வர சொல்லுங்கன்னா எஸ் ராம் வருவானா? அந்த மாதிரிதான் இங்க வந்துட்டு ஓனர் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்ஸ்ல தானே கொடுத்தோம். ஆப்ஸ் டாட்னு போட்டா வந்துருச்சா? சோ இதுதான் கிராண்ட். புரியுதா? புரிஞ்சா ஓரளவுக்கு? ஆனா இப்போ டேபிள் அவுட்புட் வந்தது வந்து நமக்கு அந்த apps.app supplies அதுல இருக்க டேபிள் தான் அவுட்புட்டா வரும். ஆமா, அது இதுதான் அப்படியே வரும். ஓகேண்ணா. அந்த டேபிள் அங்க அக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம செலக்ட் கொடுத்ததுனால கிராண்ட் வந்து இங்க வந்துருச்சு. அப்ப நம்ம இங்க இருந்தே அந்த டேபிளை பாத்துக்கலாம். அந்த எஸ்ஆர்எஃப் அபெக்ஸ்ல இருந்து நம்ம அந்த டேபிளை பாத்துக்கலாம். கரெக்ட். ஓகே. எஸ்ஆர்எஃப் அபெக்ஸ் இருந்து நம்ம அதை பாத்துக்கலாம். சரிங்க. இதுதான் கிராண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. சோ இங்க வந்து நான் என்ன பண்ணேன், ஆப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, நம்ம டேபிள் நேம் என்னது? xx byt underscore sms underscore student details underscore teen to நீ ஒரு ஸ்கீமா வச்சுக்கோ, சிஸ்டம்னு வச்சுக்கோ. இந்த மாதிரிதான் இது. இந்த ஆப்ஸ்ன்றது ஒரு சிஸ்டம், இந்த இதுவும் ஸ்கீமா. ஓகே, இது ஓனர் ஸ்கீமான்னு மென்ஷன் பண்ணிடுறேன். இது டார்கெட் ஸ்கீமா. ஓகே ஏய், ஓகேயா? புரியுதா? ஒரே நிமிஷம், நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். புரியுதா? சரி, இப்ப நான் வந்து எனக்கு இன்சர்ட்டுக்கு கொடுக்கணும், அதுக்கு சொல்லு பாப்போம். இன்சர்ட்ல இருந்து நம்ம பாக்குற மாதிரியானா இல்ல செலக்ட்ன்றது பாக்குறதுக்கு? ஓகே, சேம் எனக்கு வந்து இன்சர்ட்டுக்கு கொடுக்கணும். நான் can select on apps dot டேபிள் நேம் அப்படியே போட்டு to insert கொடுக்கணும். to insert ஆனா இல்ல, நான் அந்த ஆப்ஸ்க்கு பதிலா insert டாட் போட்டு இங்க சிஸ்டம் அப்படியே தான இருக்கும். அத என்ன பண்ணனும்? இன்சர்ட்டா? ஆப்ஸ்ன்றது என்ன சொல்லிருக்கேன்? ஆப்ஸ்ன்றது நம்மளோட அந்த ஓனர் ஸ்கீமா. ஆமா, ஸ்கீமா மென்ஷன் பண்ணாம இன்சர்ட் மென்ஷன் பண்ணினா எங்க இதுல ஆக்ஷன் எங்க இருக்கு? செலக்ட் தான் ஆக்ஷன். ஓகே, ஓகே. இது வேணா உனக்கு நான் புரியாம ஆக்ஷன் வேணா மாத்திடுறேன், சரியா? சரிங்க. இந்த ஆக்ஷன் தான் நீ சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஆக்ஷன் என்னவா இருக்கலாம்? செலக்டா இருக்கலாம், இன்சர்ட்டா இருக்கலாம்,
அப்டேட்டா இருக்கலாம், டெலீட்டா இருக்கலாம். சரி, எனக்கு வந்துட்டு இப்ப இன்சர்ட் அப்டேட் ரெண்டுமே நடக்கணும்னா ஒரே கமாண்ட்ல எப்படி எழுதணும் சொல்லு? இன்சர்ட் கமா அப்டேட் டெலீட். கரெக்ட். எனக்கு 2 அக்சஸ் கொடுக்கணும்னா நான் 2 கொரி எழுதாம இன்சர்ட் கமா செலக்ட் எப்படி கொடுத்தனா? சரி, ரன் பண்ணி பாத்துருவோமா? பாத்துறோம். செலக்ட் கமா இன்சர்ட் கொடுத்துட்டேனா? ரன் பண்ணுவா. என்ன ஆயிடுச்சு? கிராண்ட் சக்சீட் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு இன்சர்ட் வேணா, இன்சர்ட்டும் டெலீட்டும் கொடுங்க அப்படின்னா டெலீட் கொடுத்தாச்சா? அதான். ஓகே. எனக்கு அப்டேட்டும் சேர்த்து வேணும் அப்படின்னா இன்னொரு கமா போட்டு அப்டேட். ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. எனக்கு எல்லாமே வேணும்னா நீ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண வேண்டியது இல்ல. சரிங்க. என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலா ஸ்டார் போட்டுக்கலாம். ஸ்டார்னு நம்ம செலக்ட்ல போடலாம், ஆனா கிராண்ட்ல ஸ்டார்னு போடக்கூடாது. அதுக்கு பதிலா ஆல். சரி. ஓகே. சரி. ஸ்டார் வந்து செலக்ட்ல ஆல் கொடுக்க மாட்டோம், கிராண்ட்ல ஸ்டார் கொடுக்க மாட்டோம். சரிங்க. புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க. அந்த டேபிள்லாம் ஏன் கொடுக்கலனா அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ரா, செக்யூரிட்டி பர்பஸ். எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் வந்துட்டு ஆஃபீஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கேன், சரியா? அதெல்லாம் அதை ஷோ பண்றதே வந்துட்டு தப்பு தான், ஆனா என்ன பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் உன்னால அதுல ஃபுல் அக்சஸ் காட்ட முடியாது. அதனால டிபியுமே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கிறது காரணமும் அதுதான். இதெல்லாம் கம்பெனில வந்துட்டு எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வெளிய இருந்து பண்றது எல்லாமே வந்துட்டு கிராக்டு அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்ப கிராக்டு வெர்ஷனா இருந்தா டக்குன்னு எல்லாமே வந்துரும். என்கிட்ட கிராக்டு கிடையாது, அதனாலதான் நம்ம டிபி டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன்ல இருந்து. சரியா? grant to allow permission, revoke to get back permission. Okay. புரிஞ்சா? புரிஞ்சுங்க. கிராண்ட் புரிஞ்சா? உனக்கு தெளிவா புரிஞ்சா? புரிஞ்சுது. ஓகே. நோட்ஸ் எடுக்கல. நோட்ஸ் சரி, ரிவோக் முடிச்சிடலாம்டா. சரிங்க. சேம் தான். இப்போ கிராண்ட் கொடுத்துட்ட, ரிவோக்ன்றது எடுக்க போற, கெட் பேக் பண்ண போற. இது உனக்கு புரிஞ்சில்ல? இது எப்படி என்ன வேலை செய்யுதுன்னு உனக்கு புரிஞ்சில்ல? புரிஞ்சுது. சோ இத நீ கெட் பேக் பண்ணனும். அப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? இதுக்கு சின்டாக்ஸ் சொல்லு. ரிவோக் போடலாம். ரிவோக். அதே மாதிரி ஆக்ஷன் என்ன வேணுமோ அது போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். ஆன் கரெக்ட். ஆன் அந்த ஓனர் ஸ்கீமா வச்சு அங்கிட்டு போட்டுக்கலாம். ஓனர் ஸ்கீமா இந்த பக்கம் போலாங்கறியா? ஆனா இந்த சைடு இருக்க டார்கெட் ஸ்கீமா வந்து இந்த சைடும் 2-1 ஸ்கீமா அங்கிட்டு போடலாமா? அப்படி பண்ண முடியாது. அதாவது ஏன்னா நீ புரியுது, நீ புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஓகே, பட் அப்படி சொன்னா சிஸ்டமுக்கு புரியாது. என்ன சொல்லணும்னா 2க்கு பதிலா ஃப்ரம் போட்டுறேன், முடிஞ்சா? எடுக்க போற, அப்ப ஃப்ரம் போட்டேன்னா அங்கிருந்து வந்துடும். ஓகே. நீ எப்படி போஸ்டல் போற மாதிரி தான், 2ன்னு போட்டேன்னா அந்த அட்ரஸ்க்கு போயிடும். அங்க இருந்து உனக்கு வேணும்னா நீ என்ன நினைக்கிறனா அந்த இடத்துல இருந்து யோசிக்கிற, புரியுதா? நீ 2ல இருந்து யோசிக்கும் போது நம்ம 2-வை மாத்திக்கலாம் நினைக்கிறேன், ஆனா நீ ஃப்ரம்ல இருந்து யோசிக்கணும். சரிங்க. சோ அப்ப ஃப்ரம் வந்துரும், ஃப்ரம் இந்த டார்கெட் ஸ்கீமா. ஓகேயா? ஓகே. சோ இதே இது அப்படியே எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். இங்க எல்லாமே ஆகும்.
ரிவோக்னு மாத்திக்கலாம். ரிவோக்னு இதை மாத்திரலாம். இதெல்லாம் இருக்க நடுவுல என்ன மாத்தணும்? டூக்கு பதிலா ஃப்ரம் மாத்தணும். டூக்கு பதிலா ஃப்ரம். நீ எல்லாத்துக்கும் இது போடுறா கோலன் மறந்துடாத நான் போடலன்ட்டு. சரிங்க. அது இதான் வந்துட்டு இந்த கொரி இந்த லைன் இந்த சின்டாக்ஸ் முடியுதுன்னு சொல்றதுக்கானது சிஸ்டம்க்கு. ஒரு சமயம் உனக்கு அது நீ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் உனக்கே தெரியும் எங்க கம்மா கோலன் போடணும் எங்க போடக்கூடாதுன்ட்டு. அதனால தப்பு கிடையாது. நீ போடாதனால அதாவது போடுறதுனால தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோ. நீ எல்லா இடத்துலயும் போட்டுரு. சரி. ஆனா நீங்க எதுலயோ ஒண்ணு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. எப்படா சொன்ன? இப்போதான் நடந்துச்சு. எதுல சொன்னீங்க? எல்லாத்துலயும் போடணும் கடைசியா கோலன். சரிங்க. சரியா? போடலாம் வேணான்னு சொன்ன போனா இந்த டோடுன்னு இந்த டூல்ல வந்துட்டு வரேன் இல்ல ஒர்க் ஆகுதா? இதுலதான் சொன்னீங்க. இதுலதான். இதுல வந்து நான் கோலன் கொடுக்குறேன். இப்போ ஒர்க் ஆகாது. ஏன்னா அதான் ஒவ்வொருத்தனும் டூல் ஒவ்வொரு டிசைன் பண்ணிருப்பான். டோடு வந்து இது புரிஞ்சுக்கும். இந்த லைன் தான் வந்துட்டு கடைசி இதுன்னு புரிஞ்சுக்கும். பட் எஸ்கியூஎல் டெவலப்பரை நீ கோலன் கொடுத்தீங்கன்னா தான் புரியும். சரிங்க. ஓகேவா? சோ நீ கோலன் கொடுக்கறத நீ ஸ்டாட்டிக்கா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கோலன்றது எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். ஓகே, நீ எப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு அந்த மாதிரி கோலன்றது கோடிங் லாங்குவேஜ்ல ஒரு ஃபுல் ஸ்டாப்னு வச்சுக்க. சரி. ஓகே. ஓகே. ஓகேடா. இதுதான் இது. அந்த ஸ்கீமாவை பத்தி பாரு. ஸ்கீமாவை பத்தி நீ நாளைக்கு பார்த்து வச்சுக்கோ. நான் சொன்னது ஓரளவுக்கு இதுதான். இது இருந்தா போதும். ஆக்சுவலா நம்ம தேவைக்கு இது இருந்தா போதும். பட் இதை பத்தி உனக்கு ஒரு நாலேஜ் தேவைன்னா நீ பாரு. நிறைய ஸ்கீமா இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஸ்கீமா, கஸ்டம், ஸ்னோஃப்ளேக் நிறைய இருக்கும். பட் ஸ்கீமான்ற ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். சரிங்க. ஓகேவா? நீ நாளைக்கு பார்க்கும்போது அதை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்க. சேவ் பண்ணி ஃபைல போட்டுறேன். சரிங்க. ஷேரிங் ஸ்டாப் பண்றேன். சரிங்க. ஓகே. இந்த ஃபைல் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் இதுக்கு.
அந்த குரூப்புக்கு எனக்கு அந்த குரூப்பே ஷோ ஆக மாட்டேங்குது லேப்டாப்ல. சரிங்கண்ணா. ஆனா அதுல சாட்ன்னு இருக்குல்ல, நான் அது சொல்றா. இல்ல சாட் போட்டா நம்ம குரூப் வருதுண்ணா. வர மாட்டேங்குதுடா, நானும் பாத்துட்டேன். என் பேர் மட்டும் தான் அதுல காட்டுது. எனக்கு உங்க பேர் காட்டுதுண்ணா. உனக்கு அதான், நீ வந்துட்டு இந்த சிஸ்டம்ல பர்சனல்ல, அதனால எல்லா அக்சஸும் இருக்கும். சரிங்கண்ணா. இது என்னோட இது ஆஃபீஸ் லேப்டா. சரிங்கண்ணா. ஸோ அதனால அது வர மாட்டேங்குது. பாக்குறேன், நான் வர வைக்கிறேன். இப்போ இதனால இது கூட பண்ண முடியல, இதே ஷேர் பண்ண முடியல. அவனுக்கு ஃபைல் அதில் நான் மெயில் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஃபோனில் போட்டு விட்றேன் அதை. சரிங்கண்ணா. ஓகே சரி, நான் அதில் போடுறேன், நீ பார்த்து எழுதிக்கிறியா? எழுதிக்கிறேங்கண்ணா. ஓகே தானே? எது டவுட் இருந்தா கேளு. எழுதிட்டு போடா, எழுதாம போயிடாத. சரிங்கண்ணா, எழுதிடுறேங்கண்ணா. ஏன்னா நீ அப்பப்பவே எழுதினாதான் ஞாபகம் இருக்கும், அதனாலதான். சரிங்கண்ணா. சரி, இப்போ நான் ஃபைல் அதை ஷேர் பண்ணிடுறேன் மொபைல்ல. சரிங்கண்ணா. நாளைக்கு மார்னிங் கனெக்ட் பண்ணலாமா இல்லை ஈவினிங் கனெக்ட் பண்ணலாமா? மார்னிங் கனெக்ட் பண்ணலாம்ண்ணா. எத்தனை மணிக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேண்ணா. சரி ஓகேடா, நீ கால் பண்ண, நான் எந்திரிச்சிட்டேன்னா நான் காலைல கனெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நான் சாயந்தரம் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, எத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு கால் பண்றது? நீ எப்போ வந்திருப்ப? நீங்க சொன்னீங்கன்னா கால் பண்றேண்ணா உங்களுக்கு. நீ எந்திரிச்சின்னா எனக்கு கால் பண்ணு, எனக்கு அப்படி இதுவும் ஒன்றும் கிடையாது. சரிண்ணா. இல்ல நான் பண்றேன், நீ எந்திரிச்சா எனக்கு கால் பண்ணு. ஓகே சரிண்ணா. அதே 6:30க்கே வாண்ணா கிளாஸ். இல்ல 6:30க்கு வச்சுக்கலாம். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேடா, பாய், குட் நைட். ஓகே. பாய்ண்ணா.